இங்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இரு தெய்வங்களை வணங்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் ஆணைக்கிணங்க இங்கு மாண்புமிகு பேரவைத் தலைவர்கிட்ட நாங்கள் கோரிக்கை வைக்கிறதுக்கு தான் நான் எந்திரிச்சேன். லால்குடி தொகுதியில் விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில் மற்றும் சிறு குறு தொழில்களின் மையமாக உருவாக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கிறேன். நெல், வாழை, கரும்பு, தென்னை உள்ளிட்ட விவசாய பொருட்களை சேமித்து வைக்க சேமிப்பு கிடங்குகள் ஏற்படுத்தி கொடுக்க கேட்டிருக்கிறோம். அதே போல் லால்குடியில் ஃபுட் ப்ராசஸிங் கிளஸ்டர் உருவாக்க வேண்டும். அதே போல் லால்குடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வகையில் புதிய தொழில் முதலீடுகளை ஈர்த்து லால்குடியில் தொழில் கூடங்களை அமைத்து தரப்படுறதுக்காக கேட்டிருக்குது. தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான சாலை, மின்சாரம், குடிநீர், கழிவுநீர் மேம்பாட்டு வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்க கேட்டிருக்குது. அதேபோல் லால்குடி தொகுதி மக்களுக்கு உள்ள தொழில் நிறுவனங்களுக்கு மின்சாரம் கட்டணம் சலுகைகள் வழங்குவது குறித்து அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பெண்கள் சுய உதவி குழுக்கள் தயாரிக்கும் பொருட்களுக்கு சந்தைக்கு கொண்டு போய் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் கோயம்புத்தூரில் செங்கல் சூழ்வாயெல்லாம் மூடி கிடக்குது. அதையும் ஓப்பன் பண்ணி நம்ம இளைஞர்கள்லாம் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களாம் வெளிநாட்டுக்கும் வெளி மாநிலத்துக்கும் போயிட்டுருக்குறாங்க. அவங்கெல்லாம் நம்மளை வேலை வாய்ப்பு கொடுக்குற மாதிரி தொழில்கள் தொடங்குறதுக்கு கேட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் நம்ம லால்குடி தொகுதியிலையும் தொடங்குறதுக்கு கேட்டிருக்கிறேன். அதே போல் இன்று முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு அண்ணன் திடீர்னு அமைச்சர் பேசிகிட்டு இருக்கும்போது குறுக்கே லாட்ரியை பற்றி பேசினாங்க. லாட்ரி என்னுடைய கணவர் மார்ட்டின் சார் அவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வேறு மாநிலத்திலலாம் பண்ணிகிட்ருக்குறோம். நாங்கள் எந்த அரசு வந்தாலுமே டேக்ஸும் கட்டி ஜிஎஸ்டி கட்டி தான் நாங்கள் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம். இது அண்ணா கொண்டு வந்தது இந்த லாட்ரி தொழில். என்னுடைய கணவர் பொறுப்போடு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறத அதை அவங்க ஒரு வேறு மாதிரி அவங்க கொண்டு வராங்க. லாட்ரி தொழிலே ஒரு அரசு கொண்டு வர தொழிலை எந்த அரசு வந்தாலும் நாங்கள் அதை இது பண்ணுவோம். அதை கொச்சைப்படுத்தும் அளவுக்கு அவங்க லாட்ரியை பற்றி அரசியல் கொண்டு அதை பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதை அது அந்த மாதிரி பேசக்கூடாது. எந்த அமைச்சருக்கு என்ன பதிலுக்கு கேள்வி கேட்குறாங்க அந்த பதில் கரெக்டாக அந்த அமைச்சருக்கு தான் கொடுக்கணும். நிதி அமைச்சர் கேட்டதுக்கு லாட்ரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கணவரை எடுக்கிறாங்க. என்னுடைய சன்னுலாம் லாட்ரியிலேருந்து வெளியில் வந்துட்டாங்க. இருந்தாலும் தேவையில்லாத இதை பேச வேண்டாம்னு கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் டெல்லியில் ஒரு 2 வாரம் 3 ஜட்ஜு இது கேஸ் போயிட்டு இருந்துச்சு. எங்கள் கேஸு லாட்ரி கேஸு. அப்போ நானும் தான் கூட போயிருந்தேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னா அந்த ஜட்ஜு லாஸ்ட்டில் சொன்னது அந்தந்த மாநிலத்தில் முதலமைச்சர் சொன்னால் லாட்ரியை நீங்கள் சேல் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. அந்தந்த டேக்ஸ் கட்டிட்டு ஜிஎஸ்டியாக இருந்தாலும் சரி நாங்கள் கட்டிட்டு இன்கம் டேக்ஸ் வரையும் நாங்கள் நிறைய கட்டியிருக்கிறோம். அவங்க தேவையில்லாமல் இது ஒரு கள்ளத்தனமாக விற்கிறது மாதிரியும் லைசன்ஸ் இல்லாத மாதிரியும் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நாங்கள் லீகலாக நாங்கள் பண்ணுறோம், இல்லீகலாக நாங்கள் பண்ணலை லாட்ரி தொழிலை. இதை வேணுன்னே கொச்சப்படுத்துறதுக்காகவே லாட்ரின்னு சொல்லிட்டு அவங்க செய்த தவறுகளை மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி பேசுகிறாங்க. எதுக்கு லாட்ரின்னு சொல்லி நீங்கள் பேசுகிறீங்க? அந்த மாதிரி தவறாக ஏன் கூறுறீங்கன்னு கேட்டேன் நான். அந்த அமைச்சருக்கு நிதி அமைச்சர் தான் அவங்கள பற்றி பேசுனாங்க, ஜி ஸ்கொயரை பற்றி. அவங்களுக்கு பதில் சொல்லாமல் திடீர்னு எந்திரிச்சு அவங்க லாட்ரியை பற்றி பேசுனாங்க. அதுக்கு தான். ஆமாம். நன்றி, வணக்கம். நன்றி. தேங்க்யூ. நன்றி.